Welcome to Why Not Try? Why not try? முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. Dr. Sharon proudly presents Why Not Try? Why not try? Hi friends, welcome back to my channel Why Not Try? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி ஒன்று செய்து வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இது என்னென்னா சீஸி மில்லட் ட்ரையோ, அதாவது சிறுதானிய அரிசிகள், அதாவது இந்த திணை, குதிரைவாலி போன்றவை ரொம்ப உடம்புக்கு சத்து மிகுந்தது. ஆனால் தமிழர்கள் நமது மரபு உணவை நம்ம மறந்துட்டோம். ஸோ இது இந்த திணை, குதிரைவாலி போன்ற உணவு அரிசி வகைகள், அது க்ளீன் பண்ணி பேக்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சிறுதானிய அரிசி வச்சு, அதாவது குதிரைவாலி அரிசி வைத்து நான் ஒரு ரொம்ப டெலிஷியஸான ஒரு காம்பினேஷன் டிஷ் ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ சீஸும் லேம்பும் கலந்து சீஸி மில்லட் ட்ரையோ எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். 2 கப் குதிரைவாலி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி 2 கப் தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்புறமா அதோட 4 கப் தண்ணி கலந்து நல்லா வேக வச்சு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. 1 கப் மட்டனில் இஞ்சி பூண்டு உப்பு போட்டு அதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ 1 கப் லாங் பீன்ஸ், அதாவது நாட்டு பீன்ஸ் நீளமாக வெட்டி நான் ரெடியாக வச்சுருக்கேன். அதோட கூட 1/2 கப் பெரிய வெங்காயமும் அந்த டிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். 1 கப் தக்காளி விழுது, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுவுமே ரெடியாக வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாக்களை பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகுத்தூள், நல்ல சிவப்பு வத்தல் மிளகுத்தூள் இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட கூட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி இடித்து தயாராக்கின மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள். இது எல்லாமே இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மசாக்கள். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 10 சீஸ் ஷீட்ஸ், இதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது என்கிறது பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த பெரிய வெங்காயம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ அந்த 1 கப் தக்காளி விழுது நம்ம ரெடியாக வச்சுருக்கதை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ தக்காளி விழுது நல்லா வெந்துருச்சு. இதோட கூட இந்த நாட்டு பீன்ஸை ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் க்ரீன் பீஸ் இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இல்லைன்னா நாட்டு பீன்ஸ், எந்த பீன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோடய தோட்டத்தில் அறுவடை ஆனதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த டேஸ்ட்டுமே இந்த குதிரைவால் அரிசிக்கு ஒத்து ரொம்ப டேஸ்டியாக இது வரும். ஸோ எந்த பீன்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. ஸோ 10 நிமிஷம் அந்த பீன்ஸ் நல்லா வதங்கின உடனே நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த லேம்ப் மீட், அதாவது மட்டனை அப்படியே அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மசாலாக்களை 1 by 1 அதில் சேர்த்துக்கணும். ஸோ மிளகுத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் கறி மசாலா தூள், இதெல்லாம் நான் சொன்ன அளவில் அந்த டிஷ்ஷில் 1 by 1 சேர்த்து அதை நிதானமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ அந்த மசாலாவும் வெஜிடபிள்ஸும் எல்லாம் நல்லாவே கலந்து அந்த டிஷ் அருமையாக தயாராகிட்டுருக்கு.
ஸோ இனி தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கிண்டி ஒரு 2 நிமிஷம் கூட அதை அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. ஸோ நான் இந்த டிஷ்ஷில் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நார்மலி நான் குக்கிங் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எந்த உப்பு உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நிதானமாக அதை அப்படி வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போது நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற குதிரைவால் அரிசி எடுத்து இந்த டிஷ்ஷில் அப்படியே கலந்துக்கோங்க. ஸோ இதை கிண்டி நிதானமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதாவது அந்த குதிரைவால் அரிசி பிரேக் ஆகாமல் நல்லா துருன்னு வர மாதிரி ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கு பிறகு அதில் நம்ம மேலாப்பில் அந்த சீஸ் ஷீட்ஸை எடுத்து அதில் உள்ள சீஸை அப்படியே தூவி விட்டுட்டு அதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். ஸோ 5 நிமிஷம் கழித்து நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணும்போது அந்த சீஸ் நல்லாவே மெல்ட் ஆகி டிஷ் தயாராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அந்த சீஸை லைட்டாக அப்படியே நீங்கள் கலக்கி விட்ருங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான டிஷ் இது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நார்மலி நம்ம அந்த சிறுதானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட ரொம்ப தயக்கமாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் டிஷ் நீங்கள் பண்ணி உங்கள் கிட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மசாலாக்களும் வெஜிடபிள்ஸும் சீஸும் லேம்பும் எல்லாம் சேர்த்து இந்த டிஷ் ரொம்பவே சத்து மிகுந்ததாகவும் ரொம்பவே சுவை மிகுந்ததாகவும் கிட்ஸுக்கு பிடித்ததாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் இந்த ருசியான மிகவும் சத்து மிகுந்த இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் பண்ணணும். ஸோ சீஸும் லேம்பும் கலந்து இந்த சிறுதானிய உணவை நீங்கள் செய்து பாருங்கள். அதன் சுவையில் நீங்கள் உங்களே மேமறந்து போயிடுவீங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை கட்டாயமாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கைண்ட்லி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்க ஆவலாக இருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், once again I'll remind you to follow me in Facebook and Twitter. So with another beautiful video, it's Dr. Sharon who's signing off. Bye.